வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கு நான் ஹெல்த் கேரில் ஹெல்த்தியான கம்பஞ்சோறு எப்படி செய்கிற என்றதை காட்ட போகிறேன். கம்பு என்ற இந்த சிறு தானியத்தில் நிறைய ஃபைபர் இருக்கிறதால டயபெட்டிக்காக்கள், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிடும்போது அது நிறைய அதில் அளவை குறைக்கும். உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய எடையை குறைக்கிறதுக்கு நிறைய இதை உதவி செய்யும். கம்பில் நிறைய அயன், புரோட்டீன், கல்சியம் என ரொம்ப சத்துக்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. இதில் தோசை, ரொட்டி, கூழ் என பலவிதமான உணவுகள் செய்து சாப்பிடலாம். இன்றைக்கு நான் கம்பு சாதம் செய்கிறது தான் காட்டும். இதில் நான் கம்பு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கே இது தூசுகள் அப்படி இருந்தால் அதை நாங்கள் தட்டி க்ளீன் பண்ணி போட்டு தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவ வேணும். அரை மணித்தியாலம் ஊற விட்டதுக்கு பிறகு நான் இதை கிரைண்டரில் போட்டு ஒரு அளவாக கணக்கு இல்லை, ஒரு 75% அளவுக்கு அதை அரைச்சி எடுக்க போகிறேன். தண்ணியை வடிச்சிட்டு இதை குறையாக நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நான் ஒரு பாத்திரம், அந்த ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் ஒரு கப் இந்த கம்புக்கு 3 கப் தண்ணி போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு விட வேணும். இப்போ இது குக்கரில் நான் ப்ரெஷர் குக்கரில் அவிய விட்டுருக்கிறேன். 2 விசில் விட்டதுக்கு பிறகு நாங்கள் இதை இறக்கி எடுக்கிறோம். இறக்கினதுக்கு பிறகு சில மணி நேரத்தில் இந்த பதத்துக்கு வரும். இந்த கம்பஞ்சோரோட நாங்கள் புளிக்குழம்பு அப்படி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கு கருவாட்டு குழம்பு செய்திருக்கின்றேன். ரொம்பவுமே ருசியாக இருக்கிறது. நன்றி.